வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 28 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ட்ரிஷர். இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 76,765.92 70 PTS 0.09 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். TCS 4.46 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். HUL 6.99 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 23,985.35 0.04 விழுக்காடு ஆக உள்ளது. -0.04 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. இந்திய சந்தைகள் சரிவுடன் நிறைவு. சென்செக்ஸ் 76,765 மற்றும் நிஃப்டி 23,985 இல் முடிவடைந்தது. செவ்வாயன்று PSE சென்செக்ஸ் 0.09 விழுக்காடு சரிந்து 76,765.92 புள்ளிகளில் நிறைவடைந்தது. அதே நேரத்தில் NSE நிஃப்டி 50 குறியீட்டு 0.04 விழுக்காடு குறைந்து 23,985.35 புள்ளிகளில் முடிவடைந்தது. வளர்ச்சி கவலைகளால் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் பங்குகள் 6.99 விழுக்காடு சரிவு. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவனத்தின் பங்குகள் செவ்வாயன்று 6.99 விழுக்காடு சரிந்து ₹2022.70 ஆக நிறைவடைந்தது. இது 2020க்கு பிறகான மிகப்பெரிய ஒரு நாள் சரிவாகும். நுகர்வோர் பொருட்கள் துறையில் நிலவும் வளர்ச்சி கவலைகளால் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு 95.84 ஆக வலுவடைந்தது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை சரிந்ததால் இந்திய ரூபாய் செவ்வாயன்று 2 வார உயர்வை எட்டியது. டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு 0.75 விழுக்காடு சரிந்து 95.84 ஆக நிறைவடைந்தது. உலகளாவிய சந்தை ஏற்ற இறக்கத்தால் தங்கம் மற்றும் வெள்ளி விலை சரிவு. செவ்வாயன்று தங்கம் விலை 1.17 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,026.90 ஆக நிறைவடைந்தது. வெள்ளி விலையும் 1.85 விழுக்காடு குறைந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $57.39 ஆக முடிவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $81.03 ஆக சரிந்து நிறைவடைந்தது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை செவ்வாயன்று 1.91 விழுக்காடு சரிந்து ஒரு பேரலுக்கு $81.03 ஆக நிறைவடைந்தது. எண்ணெய் விலை சரிவு இந்தியா போன்ற முக்கிய இறக்குமதி நாடுகளுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. இந்திய மென்பொருள் பங்குகள் உயர்வு. DCS 4.46 விழுக்காடு உயர்ந்து நிறைவு. செவ்வாயன்று இந்திய மென்பொருள் பங்குகள் உயர்ந்தன. இதில் DCS 4.46 விழுக்காடு உயர்ந்து ₹2,398 ஆகவும் டெக் மஹிந்திரா 3.82 விழுக்காடு உயர்ந்து ₹1,635.20 ஆகவும் நிறைவடைந்தன. இந்திய IT நிறுவனங்கள் உலகளாவிய தயாரிப்பாளர்களை விட சிறப்பாக செயல்பட தயாராக உள்ளன. கேன் இந்தியாவின் IPO சந்தை வலுவாக உள்ளது. எலிவேட் கேம்பஸ் $267 மில்லியன் IPO திட்டம். செபியிடம் 245 வரைவு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் IPO சந்தை வலுவாக உள்ளது. மேலும் ஹில்ஹவுஸ் ஆதரவு பெற்ற எலிவேட் கேம்பஸ் ஆகஸ்ட் மாதத்தில் $267 மில்லியன் IPOவை வெளியிட தயாராகி வருகிறது. ஜூன் மாதத்தில் இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி 7.3 விழுக்காடு எட்டியது. புதிய குறியீட்டின் கீழ் ஜூன் மாதத்தில் இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி 7.3 விழுக்காடு ஆக இருந்தது என்று அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த வளர்ச்சி உற்பத்தி மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளில் நிலையான மீட்சியை காட்டுகிறது. நாலெட்ஜ் ரியால்டி டிரஸ்ட் முதல் காலாண்டில் 15 விழுக்காடு வளர்ச்சி பதிவு. வலுவான குத்தகை நடவடிக்கைகள் காரணமாக நாலெட்ஜ் ரியால்டி டிரஸ்ட் தனது முதல் காலாண்டு நிகர செயல்பாட்டு வருவாயில் 15 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. பிளாக்ஸ்டோன் மற்றும் சாத்வா ஆதரவு பெற்ற இந்த நிறுவனம் மேம்பட்ட ஆக்கிரமிப்பு விகிதங்களையும் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் தகராறு தீர்வு கட்டமைப்பை மாற்றியமைக்க செபி பரிந்துரை. இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் செபி தனது ஆன்லைன் தகராறு தீர்வு கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை முன்மொழிந்துள்ளது. இந்த நடவடிக்கை முதலீட்டாளர்களின் குறைகளை தீர்ப்பதை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. FD வட்டி விகிதங்கள் ₹3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,026.90 1.17 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் ₹1,24,082 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.17 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,074.50 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $57.39 1.85 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் ₹1,768 ஒரு 10 கிராம்.
வெள்ளி விலை 1.85 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $58.47 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $81.03 1.91 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.91 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $82.61 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $94.84.75 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 75 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $96.57 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் ஐடி மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $3106. பெங்களூரு $944.50, $3021. ஹைதராபாத் $994, $3191. ஆந்திர பிரதேசம் $966.50, $3128. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.